சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க சொச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். 6ஆம் பாவம் ரோகஸ்தானம் அப்படின்னு பேர். இது ஓரளவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான இடம். ஆனால் கெடுபலன் அப்படின்னு இதை பெரும்பாலும் சொல்ல முடியாது. ஒரு சில குடும்பத்தில் சில செலவுகளை மட்டும் கொடுக்கும், அதிகப்படியான வேலைகளை கொஞ்சம் கடினமாக மாற்றும், அதுதான் செய்யும். இதில் நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்திலே செல்லுவதனால உங்களுடைய கடன் சுமை குறையும். நிறைய கடன் வச்சுருக்கீங்களா, கடனை குறைச்சிடுவீங்க. வாடகை கொடுத்து ஒரு இடத்துல ஒரு ஜீவிதம் செய்து கொண்டு இருக்கீங்களா, இந்த வாடகை கொடுத்து செய்யக்கூடியதை அப்படியே சொந்த இடமாக ஒரு இடத்துக்கு சாஸ்வதமான இடமாக ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்கி அந்த இடத்துல கொடுத்தனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியான வேலையை கொடுக்கும். அடுத்ததாக வேலையிலே கொஞ்சம் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்கும். வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சுவாமி,
அந்த அளவுக்கு சம்பளம் உயருமா அப்படி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக சம்பள உயர்வு உண்டு, அது அதிகப்படியாகவே இருக்கும். இதில் வந்து ஒரு நல்ல பலன் அதிகமானது என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் வந்து ஜீவனஸ்தானத்திற்கு குரு வருகிறார். 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே செல்லுவது வாழ்க்கை துணைவர் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுறது, கல்யாணமாக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடப்பது, அதே மாதிரி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தருவது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, தன்னம்பிக்கையுடன் பல செயல்களிலே ஈடுபது, பலவிதமான தனலாபங்கள் உயர்வு ஏற்படுறது, புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன பாருங்கள், சொந்த வீடுகள் சொந்த வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல யோகங்கள் உண்டாகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறது. கூடுதலான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதான உடல் வருத்தம், உடல் நோய், உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியதான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் குறையும். அதே மாதிரி வந்து திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வைக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதான மனக்கவலைகள் அதையெல்லாம் தீரும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மனோரதம் நீண்ட நாளாக இறைவன்கிட்ட என்ன நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரீங்க, 2 வீடு வாங்கணும்னு வேண்டலாம், குழந்தை பிறக்கணும்னு வேண்டலாம், தொழில் அபிவிருத்தி ஆகணும், எவ்வளவோ பிரார்த்தனை இருக்கலாம். 1-2 பிரார்த்தனையாக நமக்கு தேவை இருக்குது. அந்த உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான பிரார்த்தனை பல நாளாக சாமிகிட்ட நீங்கள் எதை வேண்டிட்டு வரீங்களோ அது இப்போது கைகூடும். அதற்கு ஒரு நல்ல அமைப்பு உருவாகுது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான ஒரு சீரான வாய்ப்பு உருவாகுது. அதனால் முன்னோர்கள் சொத்து கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் வந்து மகான்களை வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறதுனால இதில் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு சில மைனஸும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடிச்ச மகான் யார், எந்த ஒரு மகானை பிடிக்குமோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிடிக்கும், மாணிக்கவாசகரை பிடிக்கும், ஞானசம்பந்தரை பிடிக்கும், இது மாதிரி உங்களுக்கு எந்த மகானை பிடிக்குமோ அந்த மகானை வழிபாடு செய்யுங்க. காஞ்சி மகா சுவாமிகள், ஆதி சங்கரர், அதே மாதிரி வந்து சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, வடலூர் ராமலிங்க அடிகளார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. நம்மளுடைய பாரத தேசத்தில் மகான்களுக்கு பஞ்சமே இல்லாமல் அவ்வளவு பெரிய மகான்கள் நிறைந்த ஒரு கர்ம பூமி நம்மளுடைய பாரத தேசம். இதில் எந்த மகானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மகானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி, குடும்பத்திலே நல்ல சௌக்கியங்கள் ஏற்படும். சிவாய நமக.